ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேரோ சிபிஆர் அப்படின்ற ஒரு ட்ரேட் செட்டப்பை பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நேரோ சிபிஆர் வந்தது அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் அப் சைடோ டவுன் சைடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அப்படி வந்துட்டு எல்லா நாளும் அப்படி வந்துட்டு நடக்காது. ஏன் அப்படின்னா நேரோ சிபிஆர் வந்துட்டு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரீவியஸ் டே சிபிஆருக்கு மேலே ஃபார்ம் ஆகுதா கீழே ஃபார்ம் ஆகுதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நேரோ சிபிஆர் வரும்பொழுதும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நேரோ சிபிஆர் வந்திருக்குன்னா எந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கலாம் அப்படின்றத ப்ரீவியஸாக நடந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேரோ சிபிஆரோட பேக்கப் டேட்டா நம்மக்கிட்ட இருக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சில நேரோ சிபிஆரோட சார்ட் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே வேறு விஷயங்கள் நான் என்னோடய இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் நடுவில் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் 8 விதமான ட்ரேடிங் செட்டப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேக்கப் டேட்டா எடுத்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் முக்கியமாக என்றைக்கு நேரோ சிபிஆருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டே சிபிஆர் இருக்கு இல்லைங்களா, அதில் மிட்டில் அதாவது டாப் சிபிஆர் பாட்டம் சிபிஆருக்குள்ளே அடுத்த நாளோட சிபிஆர்ஸ் வந்தது அப்படின்னா நான் அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதே போல் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே சிபிஆர்லேருந்து கீழே சிபிஆர் இருக்கும் அல்லது மேலே சிபிஆர் இருக்கும். இன்றைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஒன்று தாங்க, நம்ம பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா இதை தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ பை பண்ணுற இடத்துல செல் பண்ணிட்டாலோ செல் பண்ணுற இடத்துல பை பண்ணிட்டாலோ கண்டிப்பாக நமக்கு லாஸ் வரும். ஸோ அப்போ இதை நம்ம ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிபிஆர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ ஐடியா கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நடந்தால் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும், இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுறது செல் பண்ணுறதுலேருந்து ஒரே ஒரு இது, அதாவது ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கான ட்ரேடிங்குள்ளே போனோம் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சார்ட் பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை பேக் டெஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் வியூவில் நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது தாங்க, ட்ரேடிங் வியூவில் ஒரு 90 டேஸ் பேக்கப் டேட்டா கிடைக்கும். நீங்கள் போய் எடுத்து பார்த்தா தான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலான்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக நம்பிட்டு அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுருக்க டைமில் நிஃப்டியோட ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லைவாக அன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோன்னா அன்றைக்கி நிஃப்டியோட ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்தாப்புல தான் மார்க்கெட் மூமெண்ட்டோடது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேக்கப் டேட்டா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.